வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். விருதுநகர்லேருந்து சத்யநேசன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வீட்டிற்கு கம்பி எது தேர்வு செய்யலாம் என்பதை குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்முடைய சேனலை முத பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஹைப்புன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து பாயிண்ட்ஸ் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த வாரத்தில் நம்முடைய சப்ஸ்கிரைபர் கேட்டுதாங்க, சார் நாங்கள் காங்கிரீட் போட போகிறோம், என்ன கம்பி வாங்கலாம்னு சொல்லி கேட்டுதாங்க. ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறோம், இருந்தாலும் திரும்ப நம்முடைய சப்ஸ்கிரைபர் கேட்கறதுனால வீடியோ அப்லோட் பண்ணுறோம். அதாவது கம்பி என்ன தேர்வு பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறோம். இன்றைக்கி முதல்ல கம்பி பொதுவாக நீங்கள் வாங்க போகும்போது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது பிராண்டு, என்ன பிராண்டு இருக்குதுன்னு சொல்லி முதல்ல நீங்கள் பாருங்கள். முன்னணியில் இருக்கிற கம்பி பெயர் நமக்கு தெரியும். அக்னி, டிஎம்டி, ஐஸ்வர்யம், அடுத்து ஜேஎஸ்டபிள்யூ, ஏஆர்எஸ், சிஆர்எஸ் என்று நிறைய கம்பிகள் இருக்கிறது. அதில் நமக்கு முன்னணி கம்பிகள் ஏதாவது ஒன்று நம்ம தேர்வு செய்யலாம். அதுக்கடுத்து பிராண்ட் இருக்கான்னு பார்த்துங்க, ஐஎஸ்ஐ முத்திரை இருக்கிறதான்னு சொல்லி அந்த கம்பியில் பார்க்கணும். தரை சான்றிதழ் பெற்றிருக்கிற கம்பி தானா என்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது கம்பியில் பாருங்கள், 550D அப்படி சொல்லி தான் இப்போ எல்லாருமே கம்பி பார்க்குறாங்க. பார்க்கும்போது முதல்ல 500 கம்பி பேரை போட்டு அக்னி, டிஎம்டி 500 அப்படின்ட்டுருக்கோம், அல்லது ஜேஎஸ்டபிள்யூ 500 அப்படின்ட்டுருக்கோம். இப்போ அப்படி கிடையாது, 550D இருக்கணும். வெறும் 550 மட்டும் கிடையாது, 550D. இந்த 550D என்பது எதை குறிக்கிறது பார்த்தீங்கன்னா, அதிகமான தாங்குகிற ஒரு சக்தி நிறைந்த ஒரு கம்பி அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிறதா அந்த 550D. டெக்லாரிட்டின்னு சொல்லுவாங்க, டெக்லிட்டின்னு சொல்லுவாங்க. அது வாயு உச்சரிப்பு எப்படி வருதோ அதை பொறுத்து சொல்லுவாங்க. டெக்லாரிட்டின்னு சொல்லுவாங்க பொதுவாக 550 டெக்லாரிட்டிவாங்க. இது பார்த்தீங்கன்னா இது அதிக கிராக்கு வராமல் இருக்கும். அது மட்டுமல்ல, அதனுடைய தாங்கும் சக்தி, தாங்கும் திறன் அதிகமாக இருக்குது. இவ்வளோ லோடு ஏற்றினாலும் அது பெண்டாகாமல் இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காண்டி அந்த டெக்லாரிட்டின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் கம்பி வாங்கும்போது 550D தானா அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். லோக்கல் கம்பிகள் இருக்கும், ஆனால் லோக்கலுக்கு 550D கொடுக்க மாட்டாங்க. தரமான கம்பிகளுக்கு மட்டும்தான் 550Dங்கிற முத்திரை கொடுத்துருப்பாங்க. அதனால் 550Dங்கிறத பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்க வேண்டியது கம்பி உடையுதா அப்படிங்கிறத பார்க்கணும். கம்பி நல்ல கம்பி உடையக்கூடாது. வளைக்கும் போது அப்படியே வளையணும். பெண்டு வளைக்கும் போது அப்படியே தண்ணியாக வளையணும்னு சொல்லுவாங்க. அப்படி வளையும் திறன் உள்ள கம்பி தான் தாங்கும் சக்தி நிறைந்த கம்பி. ஒரு சில கம்பி பார்த்தீங்கன்னா வளைக்கும் போது உடையும். அப்படிப்பட்ட கம்பியை நம்ம தேர்வு பண்ணக்கூடாது. அதுக்கடுத்து நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா கம்பியினுடைய வெயிட். இப்போ உதாரணத்துக்கு 8mm கம்பி 5.5 கிலோ இருக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுருப்போம். 10mm கம்பி 7.5 கிலோ இருக்கும். 12mm கம்பி 10 கிலோ இருக்கும். அப்படி இது ஸ்டாண்டர்டான ஒரு வெயிட். இப்போ ஒரு சில கம்பி லோக்கல் கம்பின்னு பார்க்கும்போது 8mm கம்பி 4.5 கிலோ இருந்துச்சு அப்படின்னா அது நல்ல கம்பி கிடையாது, அது டூப்ளிகேட் கம்பி அப்படிங்கிறத பார்த்து நம்ம செலக்ட் பண்ணலாம். கடைசியாக ஒன்று மட்டும் நான் சொல்ல வரேன். இதில் பொதுவாக எல்லோரும் நினைக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கனமான கம்பி, ரொம்ப தடிமன் கம்பி போட்டால் தான் நல்லது, ஸ்ட்ராங்கு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறது உறுதி. எல்லோரும் நினைக்கிறது தான். அதுக்காண்டி லேசான கம்பி போடக்கூடாது. ஆனால் இந்த வெயிட்டுக்கு, இந்த வீட்டுக்கு அல்லது இந்த ஸ்லாப்புக்கு என்ன கம்பி போடணுமோ அதை மட்டும்தான் போடணும். கம்மியாகவும் போடக்கூடாது, அதிகமாகவும் போடக்கூடாது. அதிகமாக போடுறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கம்மியாக போட்டால் ஸ்ட்ரென்த் இல்லாமல் போகும். அதனால் இதை ஃபுல்லாக டிசைட் பண்ணுற யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியர், அதில் பில்டர்ஸ் நல்லா கேட்டு இதுக்கு என்ன கம்பி போடலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணிவிட்டு, எந்தெந்த இடத்துல பீம் தேவைப்படுது, எங்கெங்கே பெல்ட்டு தேவைப்படுது அப்படிங்கிறதெல்லாம் பிளான் பண்ணி யோசித்து அது கம்பி செலக்ட் பண்ணி தெளிவான முறையில் வீடுகளை நீங்கள் கட்டுங்க. ஓகே, இந்த வீடியோவில் கம்பி என்ன போடலாம், அது எப்படி இருக்கும் என்பதை குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவை குறித்து கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் தெரிவிப்படுத்துங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, பை.